வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 2 ஹிஸ்ட்ரி வால்யூம் புக்கையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதோடு சேர்த்து 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸோட ஓவர்லேப் ஆகுமோ அது எல்லாமே பார்த்துட்டோம். இன்னையிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, இதுதான் முதல் லெசன். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இந்தியா அப்படிங்கிறது இப்போ தான் ஒரே கண்ட்ரி இல்லையா? இதுக்கு முன்னாடி பல அரசுகள் சேர்ந்த ஒரு ரீஜன்னா என்ன இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ தான் அது கண்ட்ரியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளேஸை ஒரு கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா? இதான் என்ன? நேஷன். இந்த நேஷன் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களோட பர்பஸ்க்காக அட்மினிஸ்ட்ரேஷனை இஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை என்ன செஞ்சாங்க? கன்சாலிடேட் பண்ணாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரீஜனுமே இந்தியா தான் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் ஆப்கான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது, மியான்மர், பங்களாதேஷ், இலங்கை வரைக்கும் என்னது மொத்தமாக தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இது எல்லாருமே ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இந்திய தேசம். ஸோ இப்படி எல்லாரையும் யுனைட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே லேண்டில் இருக்கக்கூடிய பீப்புள், நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வு உருவாகுது. இது எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, நாங்கள் இந்தியாவை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது. ஸோ இதுதான் என்ன? தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி உருவாச்சு, இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை கன்சாலிடேட் பண்ணது காரணம் அவங்களோட பொலிட்டிக்கல் அண்ட் இக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் பர்பஸ்க்காக தான். சரியா? ஏன்னா அவங்களோட சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் எஃபெக்டிவாக இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரிசோர்ஸ் எடுக்க முடியுமோ, அதுவும் எப்படி எஃபெக்டிவாக எடுக்க முடியுமோ, அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை செஞ்சாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு காரணமாச்சு. இந்த கண்ட்ரி ஒன்று உருவாகவும் தேசியத்துக்கான கருத்துக்கள் எல்லாமே பரவ ஆரம்பிச்சது. சரியா? தேசியம் அப்படின்னா என்ன? நேஷனலிசம் அப்படின்னா என்ன? ஒன்ஸ் லவ் டுவார்ட்ஸ் ஹிஸ் ஓன் கண்ட்ரி இல்லையா? நம்மளோட கண்ட்ரிக்கு நம்மளோட லவ் நம்ம எப்படி கொடுக்குறோமோ, நமக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களோட நாடு பெருசு தான் இல்லையா? மனிதம் பற்றி பேசுவோம். பட் நாடு அப்படின்னு வரும்போது உன்னாடா என்னாடா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட நாடு தான் நமக்கு எப்போவுமே பெருசாக இருக்கும். ஸோ இந்த டெண்டன்சி தான் என்ன? தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். The history of nationalism in India begins with the campaigns and struggles for social reforms. எப்போ இந்த தேசியம்ங்கிற கருத்து ஸ்டார்ட் ஆகுது? சோஷியல் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகேயா? ராஜாராம் மோகன் ராயில் ஆரம்பிச்சது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஈவில்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கு அறிவூட்டும் போது நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுது. நம்ம லேண்டுக்குள்ளக்க மூணாவதாக ஒரு பர்சன் நின்றுட்டு ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மக்கிட்டேயே டேக்ஸ் போட்டு நம்மளோட லேண்டையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷயத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் மற்றும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அரைவல் தான். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கட்டறிந்த இளைஞர்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நேஷனலிசமில் ரொம்ப ஒரு பெரிய பார்ட். ஸோ இந்த சோஷியோ ரெஃபார்ம்ஸ் மூமெண்ட் மூலமாக மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒன்றுபட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல இந்த நேஷனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்டக்க அடிமைப்பட்டு இருக்கோம். இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாட்டோட காலனி அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த விஷயம் தெரிந்த தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்க? முதல்ல ப்ரேயர்ஸ் மூலமாகவும் பெட்டிஷன்ஸ் மூலமாகவும், அதாவது இறைஞ்சி கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வேண்டிக் கொள்ளுதல், இல்லைன்னா ப்ரேயர்னா அதான். சரியா? ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சு எங்களுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது, எங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் வேணும், உங்கள் கண்ட்ரியில் பீப்புளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் இதே ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பெட்டிஷன்ஸ் மூலமாகவும் ப்ரேயர்ஸ் மூலமாகவும் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் தொடக்க காலத்தில் தேசியவாதிகள் செய்கிற வேலைகள். ஸோ இவங்க தான் என்ன செய்கிறாங்க? மக்கள் எல்லார்கிட்டேயும் போய் தேசியத்தோட கருத்துக்களை சொல்லி அவங்கள இன்னும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய லெவலில் நேஷ்னல் லெவலில் மூமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிவோல்ட்டோ மூமெண்ட்டோ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ட்ரைபல் மூமெண்ட்டாக இருந்திருக்கும்.
பெசன்ட் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஜமீன்தாரோ இல்லை லேண்ட் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாரும் செய்து ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ தான் எல்லாரும் சேர்ந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் சேர்ந்து தேசிய இயக்கம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த தேசிய இயக்கத்தோட மோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னா முழு சுதந்திரமாக இருக்குது. இது அல்டிமேட்டாக 1900s அப்புறம் தான் வருது. இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படி இருக்குன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கேட்குறதுலேருந்து ஆரம்பிச்சிது. அதாவது இந்தியாவில் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, இந்தியாவுக்கு தேவையான சட்டங்கள் இயற்றுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் இந்தியர்கள் வேணும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எப்படி சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரெப்ரசன்டேஷன் வேணும், அரசு பதவிகள்லையோ அரசு பணிகள்லையோ எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வேஷன் மூலமாக ரெப்ரசன்டேஷன் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தேசியம் அப்படிங்கிற கருத்து டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது கூட சைடில் இன்னும் நிறைய காரணங்களால் என்ன செய்யுது அப்படின்னா இந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகுது. ப்ராட்லி நேஷ்னலிசம் மீன்ஸ் லாயல்ட்டி அண்ட் டிவோஷன் டு அ நேஷன். நம்மளோட லாயல்ட்டியையும் நம்மளோட பக்தியையும் ஒரு பர்டிகுலர் நேஷனுக்கு நம்ம கொடுக்கும்போது அது நேஷ்னலிசம் ஆகுது. அந்த பர்டிகுலர் நேஷன் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நம்ம பிறந்த நம்மளோட சொந்த நாடாக இருக்கும். இட் இஸ் அ கான்ஷியஸ்னஸ் ஆர் டெண்டன்சி டு எக்ஸால்ட் அண்ட் பிளேஸ் ஒன் நேஷன் அபவ் ஆல் அதர்ஸ். உலகத்தில் எவ்வளோ பெரிய நாடுகள் இருந்தாலும், பணக்கார நாடாக இருந்தாலும், அமைதி நிலவக்கூடிய நாடாக இருந்தாலும் நமக்கு நம்ம நாடு தான் பெருசு அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மைண்ட் செட் தான். எம்பசைசிங் ப்ரமோஷன் ஆஃப் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அப்போஸ் டு தோஸ் ஆஃப் அதர் நேஷன். எவ்வளவு சிறந்த நாகரிகங்கள் இன்ட்ரெஸ்ட் வெளியில் இருந்தாலும் நம்மளோட கல்ச்சர் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த தாட் தான் நேஷ்னலிசம். ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டை யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோபால் கிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, இந்த நேஷ்னல் மூமெண்ட்டை அதாவது தேசியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த விடுதலை நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மூவ்மெண்ட் இந்த வேலை யார் வந்ததுக்கப்புறம் சூடு பிடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து 1915 இந்தியாவுக்கு வராங்க. காந்தி வந்ததுக்கப்புறம் நேஷ்னலிசமோட ஃபேஸ் அடுத்த லெவலுக்கு போகுது, அதாவது இன்னும் தீவிரமடையுது. சரியா? ஸோ இவர் எப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போதே ஒரு நேஷ்னல் லீடராக தான் வராங்க. ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் நடத்தின சத்தியாகிரகா மூமெண்ட் அதில் அவரோட ஃபேம் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ ஒரு பாப்புலரான பர்சனாலிட்டியாக தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ ஹோல் இந்தியாவுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக தான் மகாத்மா காந்தி இருக்கிறாங்க. ஸோ அவர் சொல்லும்போது பீப்புள் யுனைட் ஆகுறாங்க. இவர் மூலமாக நேஷ்னல் மூமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த சாப்டரில் நேஷ்னலிசம் எப்படி உருவாச்சு, அது எப்படி வளர ஆரம்பிச்சுது, அதோட ஏரியாஸ் ஆஃப் அதற்கு காரணமாக இருந்த காசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோஷியோ அண்ட் இக்கனாமிக் பேக்ரவுண்ட், சமூக பொருளாதார காரணங்கள். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர்ஸ், புது நில உடைமை முறைகள். சரியா? புதிய நில உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். இந்தியாவில் பிரிட்டிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடி சொந்த நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதாவது ப்ரைவேட்டாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ லேண்டு சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் கிடையவே கிடையாது. லேண்ட் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ஓன்டாக இருக்கும். சரியா? ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் கொஞ்சம் நிலங்கள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நிலத்தில் உழுது விவசாயம் பார்ப்பாங்க. வரக்கூடிய உற்பத்தியை என்ன செஞ்சுப்பாங்க, அவங்க எல்லாருக்குள்ள பங்கிட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் ஃபார்மிங் தான் இருந்தது. சப்சிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், தன்னோட தேவைக்கு போக மீதி இருக்கிறத என்ன செஞ்சுப்பாங்க, வேறு ஏதாவது பொருட்களுக்காக பண்டமாற்றம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சரியா? லாப நோக்கத்தோடையோ இல்லை இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸுக்கோ ஏற்றுமதி பண்ணணும், ஸோ இத்தனை டன்னில் இத்தனை மூடைக்கு நான் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இல்லவே இல்லை. பட் பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வணிகமயமாயிரும். த பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்டு தி ட்ரெடிஷ்னல் பேசிஸ் ஆஃப் இந்தியன் லேண்ட் சிஸ்டம். இந்தியாவோட ட்ரெடிஷ்னலான லேண்ட் சிஸ்டம் மெத்தடையே பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இன் தி ப்ரீ பிரிட்டிஷ் டேஸ் த லேண்ட் ரெவென்யூ வாஸ் ரியலைஸ்டு பை ஷேரிங் தி ஆக்சுவல் கிராப் வித் கல்டிவேட்டர்ஸ். நம்ம பார்த்தது தான். முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, லேண்ட் ரெவென்யூ அப்படிங்கிறது
கிடைச்ச மொத்த உற்பத்தியை சரியா ஆக்சுவல் க்ராப்பை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பீப்புள் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. The British fixed the land revenue in cash without any regard to various contingencies. பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததுக்கப்புறம் நிலத்துக்கான வரியை விதிக்கிறாங்க சரியா. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளாக இருக்கட்டும் இல்லை யார் இந்தியாவை ரூல் பண்ணதாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே எது மேலே தான் வரி அப்படிங்கிறத போடுறாங்க அப்படின்னா உற்பத்தி மேலே, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் மேலே தான் போடுறாங்க. கல்டிவேட் பண்ண க்ராப் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன அறுவடை செஞ்சீங்களோ அதில் இத்தனை பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேண்டு மேலே டேக்ஸை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பயிர் இருக்கோ இல்லையோ, பருவமழை வந்துச்சோ இல்லையோ, உங்களுக்கு வேறு ஏதாவது வறுமை பிரச்சனையா இல்லை எதுவுமே கிடையாது. டேக்ஸ் இவ்வளவு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டேக்ஸை கட்டியே ஆகணும். அதுவும் அந்த டேக்ஸ் எப்படின்னா கேஷில் சரியா, பொருளாக கிடையாது, பணமாக கொடுக்கணும். லேண்ட் ரெவென்யூ இன் கேஷ் வித்தவுட் எனி ரிகார்ட் டு வேரியஸ் கண்டிஜென்சிஸ். எதை பற்றியுமே உங்களுக்கு கவலை கிடையாது சரியா. உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, டேக்ஸ் இவ்வளவு நீங்கள் கட்டினீங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. such as failure of crops, fall ill prices and droughts or flood. என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷோட சட்டம். Moreover, the practice of sale and settlement of debt encouraged money lenders to advance money to landholders and restoring to every kind of trickery to rob them of their property. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கான டேக்ஸை நீங்கள் பே பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, உங்ககிட்ட இந்த லேண்டை வாங்கிட்டு வேறு யார் அந்த லேண்டுக்கு டேக்ஸ் பே பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட விற்றுருவாங்க. ஸோ இப்படி கடன் வாங்கி காசு வாங்கியாவது யாராவது இந்த லேண்டை வாங்கிடணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இந்த மணி லெண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படியாவது அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க ஒரு பாதிப்புகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி வசூலிக்கும் திட்டத்தை தான் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது பெரிய கஷ்டமாயிருச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் சரியா. பீப்புள் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு எப்படி நினைக்கிறாங்க, ஒரே மதத்தை ஃபாலோ பண்ணுறனாலையா கிடையாது, ஒரே மொழி பேசுகிறனாலையா கிடையாது, ஒரே கல்ச்சர் அப்படிங்கிறனாலையா கிடையாது. இந்தியாவில் வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் கல்ச்சர், பீப்புள், லேண்டு எல்லாமே நம்ம சுவாசிக்கிற காற்று கூட நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ மெனி டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பீப்புள் எப்படி யுனைட் ஆகுறாங்கன்னா உன்னோட எனிமியும் என்னோட எனிமியும் ஒன்று. அவங்களோட காமன் எனிமி இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ இவங்களை அப்போஸ் பண்ணி நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம், ஒன்று ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்காக ஒன்றாகிறாங்க. இந்த லேண்ட் டேக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் பெங்காலில் இப்படி இருக்குது அப்படின்னா இதே தான் மெட்ராஸ்லையும், இதே தான் பாம்பேலையும், இதே தான் சென்ட்ரல் இந்தியாலையும், வெஸ்ட் இந்தியாலையும். ஸோ இப்படி எல்லாருக்குமே காமனான எனிமி ஒரு பிரிட்டிஷ். ஸோ நம்ம எல்லாருமே இவனை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தாட் மக்களுக்கு வருது. There were also two other major implications of the new land settlements introduced by East India Company. இதை தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா commodification of land and commercialization of agriculture in India. லேண்ட் அப்படிங்கிறத ஒரு கமாடிட்டி ஆக்கிட்டாங்க. கமாடிட்டினா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பொருள் அதை வாங்கலாம், விற்கலாம், இல்லைனா அப்படி வச்சுருக்கலாம் சரியா. ஸோ லேண்டை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி பீப்புளுக்கு என்ன தெரியாது, ப்ரைவேட் லேண்ட் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. மொத்தமாக கிராமத்துக்கு சேர்த்து ஒரு லேண்ட் இருக்கும், அதை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, இருக்கிற ஷேரில் டேக்ஸ் கட்டிட்டு மீதி அவங்களுக்கு வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீஸ் ஆஃப் லேண்டுக்கும் ஒரு பர்சனை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் யார், ஜமீன்தாராக இருக்கலாம், ஜாகிர்தாராக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஹோல்டராக இருக்கலாம். இவரோட வேலை என்ன, இந்த லேண்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்கிட்டையும் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தது போக அவர் அடித்த எல்லா காசையும் அவர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜமீன்தார் இல்லைன்னா ஜாகிர்தார் அப்படிங்கிற இந்த லேண்ட் ஹோல்டிங் பர்சன் என்ன பண்ண மாட்டார், களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டார். ஸோ எல்லா கஷ்டமும் பீப்புள் தான் படுறாங்க, ஆனால் பீப்புளுக்கும் அந்த நிலத்துக்கும் எந்த விதமான சொந்தமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தாட் பீப்புளுக்கு எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படி சொல்கிறோம், நமக்கு உரிமை இல்லாத நிலத்தில் நம்ம வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு தாட்டை ஏற்படுத்துது. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா, தன்னிறைவுக்காக மட்டும்தான் பீப்புள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது
இன்னொரு இடத்துக்கோ இல்லை அவங்களோட கண்ட்ரிக்கோ நம்ம இவ்வளவு மூட்டை நெல்லை வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது வணிக ரீதியாக உற்பத்தி அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இது ரெண்டுமே இந்திய மக்களுக்கு ரொம்ப புதிதான ஒரு விஷயம். As mentioned earlier, there was no private property in India in pre-British era. Now land became a commodity that could be transferred either by way of buying and selling or by way of the administration taking over land from holders. இப்போ என்ன ஆகுது, லேண்டை கமாடிட்டியாக மாற்றும் போது ஒன்று அந்த லேண்டை யாராவது வாங்கலாம், இல்லைனா இன்னொருத்தருக்கு விற்கலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டே என்ன பண்ணிக்கலாம், இவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணலை, ஸோ இவங்க கிட்டே இருந்து நான் நிலத்தை அபகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் கையகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொருளாக மாறிடுச்சு. In the lieu of default on payment of tax or rent, land taken over in such cases was auctioned off to another bidder. ஸோ இப்போ இந்த மாதிரி கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன ஆகுது, வேறு யார் இந்த லேண்டுக்கு டேக்ஸ் பே பண்ண ரெடியாக இருக்கீங்க, யார் இந்த லேண்டை வாங்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஏலம் மூலமாக இன்னொரு ஜமீன்தாருக்கு கொடுக்கப்படுது. ஓனர் மாறிட்டே இருப்பாங்க, பட் அனுபவிக்கக்கூடிய அந்த டேக்ஸை யார் பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த சுமை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் வேலை பார்க்கக்கூடிய அதே விவசாயிகள்கிட்ட தான். அந்த கண்டிஷன் மாறவே இல்லை. This created a new class of absentee landlords who lived in the cities and extracted revenue from the lands without actually living on the lands. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜமீன்தாரோ இல்லை ஜாகிர்தாரோ இந்த லேண்ட்லார்டோ அந்த லேண்டில் இருக்க போகிறது கிடையாது, அந்த லேண்ட் இருக்கக்கூடிய கிராமத்துலேயும் இருக்க போகிறது கிடையாது. அவர் சிட்டியில் இருப்பார், ஜஸ்ட் இந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த லேண்டுக்கான சூப்பர்வைசர் மாதிரி, சரியா இங்கே எல்லாம் வேலைலாம் சரியாக நடக்குதா, மக்கள்லாம் வேலை பார்க்குறாங்களா, டேக்ஸ் கட்டுறாங்களா, டேக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்சென்டி லேண்ட்லார்ட், சரியா நிலத்திலே இல்லாத நில உடைமைதாரர் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் போயிட்டுருக்கு. In the traditional agricultural setup, the villagers produce largely for their consumption among themselves. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்காக உற்பத்தி பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள மட்டும் உற்பத்தி பண்ணிப்பாங்க. After the new land settlements, agricultural produce was predominantly for the market. இதுக்கப்புறம் எல்லா அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸும் யாருக்காக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா சந்தைக்காக தான், வணிக நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறாங்க, எல்லா பொருட்களையுமே உற்பத்தி பண்ணுறாங்க. The commodification of land and commercialization of agriculture did not improve the lives and conditions of the peasant. Instead, this created discontent among the peasantry and made them restive. இந்த ரெண்டு புதிய விஷயங்களும், கமாடிஃபிகேஷன் ஆஃப் லேண்டும் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் பெசண்ட்டுக்கு எந்த விதமான லாபத்தையும் ஈட்டித்தரலை, மாறா அது அவங்களுக்கு மத்தியில் என்னது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை தான் க்ரியேட் பண்ணுச்சு. சரியா, அவங்களுக்குள்ள கோவங்கள் தான் அதிகமாச்சு. ஏன்னா மழை பெய்யலை, வறுமை நிலவுது, மார்க்கெட்டில் அவங்க உற்பத்தி பண்ண பொருளுக்கு ப்ரைஸே இல்லை, காசு எதுவுமே கையில் கிடையாது, பொருள் விற்றா தான் காசாவது கையில் இருக்கும். இது எதுவுமே இல்லைனாலும் நீ லேண்டுக்கு டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லும்போது பெசண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்காது அண்ட் அவங்களுக்குள்ள கோவங்கள் தான் வரும். These peasants later on turned against the imperialist and their collaborators. ஸோ இந்த பெசண்ட் என்ன பண்ணுறாங்க, பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட நில உடைமை முறைகளால் தேசியம் உருவாவதற்கான ஒரு காரணம். ரெண்டாவது, laissez-faire policy and deindustrialization impact on Indian artisans. நமக்கு தெரியும் laissez-faire அப்படிங்கிறது என்ன, தலையிடா கொள்கை. ஆக்சுவலி இது வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு கிராமம் மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறத போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கேபிட்டலிஸ்ட்டோட கான்செப்ட். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலையிடா கொள்கை அப்படிம்பாங்க. இங்கே பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எந்த மாதிரியான தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சகாலங்கள் இருந்தாலும் அது அவங்களோட பிரச்சனை, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களில் ரிலீஜனாக இருக்கட்டும், அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், எதுலேயும் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புளோட ஒரு எண்ணம். நம்ம கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபெமைன் டைம்லையும் இந்த மாதிரி தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கலை, எந்த விதமான ரெமெடியல் மெஷர்ஸையும் அவங்க செய்யலை. ஸோ இது பீப்புளுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்,
அதாவது உலகமே தொழில்மயமாயிட்டு இருக்கும்போது, உலகமே இந்திரமயமாக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ரிவர்ஸில் நடந்துட்டுருக்கோம். சரியா? இந்தியா அப்படிங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது தொழில் சார்ந்த இடம்தான். சரியா? நீங்கள் இப்போ கூட கிராமத்தில் எந்த வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு கைவினை தொழில் நடந்துட்டுருக்கும் இல்லையா? தீப்பெட்டி ஒட்டுறதுலேருந்து பனை ஓலையில் கூடை பின்னுற வரைக்கும், ஆடுகளை வச்சு வேறு ஏதாவது உற்பத்தி பண்ணுவாங்க, இல்லைன்னா நூறுப்பாங்க. இந்த மாதிரி வெடி செய்வாங்க இல்லையா? பட்டாசு செய்வாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்தியாவோட பேஸ் எக்கனாமியே இண்டஸ்ட்ரி பேஸ்டானதான். ஓகே, அக்ரிகல்ச்சர் பேஸ்டானது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆக்சுவலி இந்தியா அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டான ஒரு கண்ட்ரி தான். பட்டு எல்லா கண்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்தியா மட்டும் என்ன செஞ்சுட்ருக்கோன்னா டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிட்ருக்கும். அதாவது தொழில் மயமாக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ இது இந்தியாவில் ஒரு ரிவர்ஸில் அதோட இம்பேக்ட் இருக்கும். இதனால் நிறைய குடிசை தொழில்கள் எக்ஸாக்டாக அந்த டேர்ம் கிடச்சிட்டு குடிசை தொழில்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த டைமில் இருந்தால் அடிபட ஆரம்பிக்கும். எல்லா விதமான குடிசை தொழில்களும் அதோட இம்பார்ட்டன்ஸை இழந்துடும். சரியா? ஏன்னா மிஷினில் உற்பத்தி பண்ணப்பட்ட, மிஷின் மூலமாக செய்யப்பட்ட பொருட்களுக்கு எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக ஒரு கொஞ்சம் டைமில் அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மேன் அப்படிங்கிறவன் தேவையில்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கூலி கொடுத்து அவன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு எந்திரம் செய்யுது இல்லையா? ஸோ அதனால் மேன் அப்படிங்கிறவன் வேண்டாம், மிஷின் செய்யும். அதே போல் ஒரு மனிதன் ஒரு சின்ன வேலையில் ஏதோ ஒரு பொருளை ஒரு நாளைக்கு 10 அப்படிங்கிற கணக்கில் செஞ்சான்னா அந்த மிஷின் என்ன செய்யுது, 1000 அப்படிங்கிற கணக்கில் செய்யுது. ஸோ மிஷின் கிட்ட மேன் தோற்று போயிடுறான் இல்லையா? ஸோ இந்தியாவில் எந்த விதமான மிஷின்ஸும் கிடையாது. அதுக்கான ஸ்டெப்ஸையும் பிரிட்டிஷ் பீப்புள் எடுக்க விடலை. அப்படிங்கும்போது இந்தியா டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. The policy of the company in the wake of Industrial Revolution in England resulted in the deindustrialization of India. இந்தியா அப்படிங்கிறது இங்கிலாண்டோட ஒரு காலனி தான் இல்லையா? ஸோ இங்கிலாண்டில் என்னென்னா நடக்குதோ அதோட தாக்கம் வந்து இந்தியாவிலையும் இருக்கும். இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டு, தொழில் மயமாக்கம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிட்டு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உற்பத்தி பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே விற்க அப்படின்னு தெரியாமல் அவங்களோட காலனிகளில் தொழில் மயம் நடக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதே தான் இந்தியாவிலையும் நடந்துச்சு. ஸோ இங்கிலாண்டில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களுக்கு ஒரு சந்தையாக மட்டும்தான் இந்தியா இருந்துச்சே தவிர இந்தியாவிலேருந்து எந்த பொருட்களும் புதுசாக உற்பத்தி ஆகலை. இதனால தான் இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. This continued until the beginning of the World War I. எப்போ வரைக்கும் நடக்குதா? முதல் உலக போர் நடக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்திருக்கு? 1914 வந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நம்மளோட எக்கானமி எவ்வளோ வீக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. The British government pursued a policy of free trade or laissez-faire. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஃப்ரீ ட்ரேட் தான். அதாவது இங்கிலாந்துலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே இந்தியாவில் கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனால் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இதான் ஃப்ரீ ட்ரேட். சரியா? இது இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ண பொருட்கள் எதையாவது எடுத்துகிட்டு போய் இங்கிலாண்டில் விற்கணும் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஏன்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பாதிக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன், ஜூட் அண்ட் சில்க்ஸ் ஃப்ரம் இந்தியா வேர் டேக்கன் டு பிரிட்டன். ரா மெட்டீரியல் அவ்வளோத்தையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? காட்டனு, ஜூட்டு, சில்க்கு இந்த மாதிரி எல்லா ரா மெட்டீரியலையும் இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை மேட் ஃப்ரம் தோஸ் நியூ ரா மெட்டீரியல்ஸ் வேர் தென் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு தி இந்தியன் மார்க்கெட்ஸ். நம்மக்கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கிலாண்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த ஃபினிஷ்டு குட்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து விற்கிறாங்க. சரியா? மாஸ் ப்ரொடக்ஷன் with the help of technological advancement enabled them to flood the Indian market with their goods. அவங்க நம்ம பார்த்தது தான், டெக்னாலஜி மூலமாக உற்பத்தி பண்ண பொருட்கள் அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யுது. ஸோ அவங்க உற்பத்தி பண்ண எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இந்தியாவில் என்ன செய்கிறாங்க, கொட்டுறாங்க. ஓகே, அது வந்து டம்ப் பண்ணுறது தான். அது வந்து கொண்டு வந்து விற்கிறாங்கலாம் கிடையாது, கொட்டுறாங்க. flood the Indian market with their goods. It was available at a comparatively cheaper price than the Indian handloom cloth. கையில் ஒரு துணியை நெய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மனிதனோட உழைப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த துணிக்கான காசும் கூலிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் மிஷினில் செஞ்ச ட்ரெஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது.
பீப்புள் எதை வாங்குவாங்க? சீப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வாங்குவாங்க. இந்தியன் குட்ஸ் அப்படியே படிப்படியாக நலிவடைய ஆரம்பிக்குது. Prior to the arrival of the British, India was known for its handloom products and handicrafts. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிற தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் தான். ஓகேயா, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹேண்டிகிராஃப்டாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கும். இட் கமாண்டட் அ குட் வேர்ல்ட் மார்க்கெட். இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட நிறைய பொருட்களுக்கு உலக சந்தையில் நல்ல மதிப்பு இருக்குது. However, as a result of the colonial policy, gradually Indian handloom products and handicrafts lost their market, domestic as well as international. ஏன்னா இந்த பொருட்களுக்கு டேக்ஸ் அதிகம், வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள் ரொம்ப சீப்பாக இருக்குது, இவங்களால எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல, உள்ளே இருக்கிற கண்ட்ரியில் வந்து என்ன செய்ய அவங்க நம்மளோட கண்ட்ரியோட சந்தையிலேயே விற்கவும் முடியல. Import of English articles into India through the weavers and the cotton dressers, the carpenters, blacksmiths, the shoemakers out of employment. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வேலைக்கால் வைக்கிறாங்க. துணி விற்கிறதுக்கு ஒரு ஆள், ஷூ விற்கிறதுக்கு ஒரு ஆள், இரும்பில் செய்யப்பட்ட பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையாக வைக்கும்போது அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற வேலை தான் போச்சு, ஸோ கிடைச்ச வேலையேவாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இன்னொருத்தங்களோட ப்ராடக்டை விற்கிறதுக்கு வேலைக்கு போவாங்க. India became a procurement area for the raw material and the farmers were forced to produce industrial crops like indigo and other cash crops like cotton for use in British factories. ஸோ என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறியப்பா, என்ன வேலை தான் செய்கிறது அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தேவையான ரா மெட்டீரியலை மட்டும் நீ உற்பத்தி பண்ணி கொடு, நான் வாங்கிட்டு இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் உற்பத்தி பண்ணுறேன், உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீ இண்டிகோவை விளைவிச்சு கொடு, காட்டனை விளைவிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. காட்டன் எதுக்கு? ஏன்னா நம்ம பார்த்தோம் நூல் நூற்கிறதுக்கான முதல் மிஷின் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு உருவான மிஷினே அதில் தான் உருவாகுது. சரியா, காட்டனை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த மிஷினும் சரி ஸ்டீம் இன்ஜினும் சரி ரெண்டுமே இங்கிலாண்டில் உருவானதான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டனுக்கான ஒரு குளோபல் மார்க்கெட்டை இங்கிலாண்டு பிடிச்சிடுறாங்க. ஸோ காட்டன் நான் வந்து என்ன செஞ்சிடும், உற்பத்தி பண்ணிடுவேன், ஆனால் அந்த கிளாத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் வேணும், அந்த ரா மெட்டீரியலை நான் இந்தியாவிலேருந்து விளைவிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஜஸ்ட்டு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாற்றுறாங்க. இண்டிகோ எதுக்கு அப்படின்னா சாயத்துக்கு. ஓகே, ஒரு ஆர்டிஃபிஷியலாக சாயம் சேர்க்கும்போது அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய துணிகளுக்கு உலக சந்தையில் தான் மதிப்பு இருக்குது, ஏன்னா அந்த குவாலிட்டி. ஸோ இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக ஒரு கலர் வர்றதுக்கு இண்டிகோ தேவைப்படுது. இது ஒரு நேவி ப்ளூ கலர். ஓகே, ஸோ இந்த இண்டிகோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் விளையுது, பெங்கால் இந்த மாதிரி ரீஜனில் இருக்கக்கூடிய இடத்துல தான் விளையுது. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த இண்டிகோ பயிரை அவங்களோட சொந்த நாட்டில் விளைவிக்க முடியல, அவங்களோட காலனி நாடுகளான பிரேசில், இந்தியா இந்த மாதிரி இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி விளைவிக்க வைக்கிறாங்க. அதில் இந்தியாவும் மாட்டிக்கிச்சு. பீப்புளுக்கும் வேறு வழி இல்லை, என்ன செய்கிறாங்க அப்படின்னா இண்டிகோ அப்படிங்கிற பயிரை உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இந்தியாவோட எக்கனாமி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 பயிர் வந்து ரொம்ப 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 வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாக இருக்கும். ஒன்று இந்த இண்டிகோ, ரெண்டாவது இந்த காட்டன் அப்படின்னு. நான் மறுபடியும் இங்கே அதை சொல்லிக்கிறேன். Due to this shift, subsistence agriculture, which was the mainstay for several hundred years, suffered leading to food scarcity. ஸோ நீ எதையுமே விளைவிக்கக்கூடாது, இண்டிகோவையும் காட்டனையும் மட்டும் விளைவி அப்படின்னா சாப்பாட்டுக்கு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரும் தானே, உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பஞ்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இது எல்லாமே நம்ம அந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணதான், பட் இருந்தாலும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது, அவ்வளோதான். இண்டிகோ கல்டிவேஷன் பற்றி ஒரு இமேஜ் இருக்குது. The Indigo Revolt of 1859 to 60 was one of the responses from the Indian farmer to the oppressive policy of the British. நம்ம பார்த்துருக்கோம் இண்டிகோ ரிவால்ட் அப்படிங்கிறது 1859, 60 இந்த காலகட்டத்தில் நடந்தது தான். இந்த பயிரை நாங்கள் உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. இந்தியன் tenants were forced to grow indigo by their planters who were mostly Europeans.
யூரோப்பியன்ஸ் எல்லாருமே இந்தியாவில் வந்து லேண்டெல்லாம் எடுத்துக்கிறது சரி, அந்த ஜாகீர்தார் ஜமீன்தார் அப்படிங்கிற பொறுப்புகள் எல்லாருமே மேக்ஸிமம் யூரோப்பியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த பயிர் தான் தேவை, ஸோ உங்களோட பிளான்டேஷனில் இந்த பயிரையே விளைவிங்க, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது பீப்புளை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பயிரை மட்டும் விளைவிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. Used to dye the cloths, indigo was in high demand in Europe. Peasants were forced to accept meagre amount as advance and enter into unfair contract. Once a peasant accepted the contract, he had no option but to grow indigo on his land. இந்த இண்டிகோ பயிரை உற்பத்தி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது அட்ராக்டிவாக ஏதாவது செய்யணும் தானே. சும்மா போயிட்டு நீ இண்டிகோ பயிரை விளைவி அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னோட பயிரை விளைவிக்கிறதுக்கு என்ன காசு வேணுமோ அதை அட்வான்ஸாக வாங்கிக்கோ, நீ அதை பயிரை விளைவிச்சு என்கிட்ட கொடுக்கும்போது இந்த காசை கடனாக கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கை நீட்டி காசு வாங்கினதுக்கப்புறம் மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த பயிரை அவங்க உற்பத்தி செஞ்சே ஆகணும். Once a peasant accepted the contract, he had no option but to grow indigo on his hand. The price paid by the planter was far lower than the market price. Many a times the peasants could not even pay their land revenue dues. Hoping that the authorities would address their concerns, the peasant wrote several petitions to authorities and organized peaceful protest. ஸோ பீப்புளால் என்ன செய்ய முடியல, அவங்களோட கொடுத்த காசுக்கு அந்த மண்ணிலையோ இல்லை எதுவுமே என்ன செய்ய முடியல, உற்பத்தி பண்ண முடியல. உற்பத்தி இல்லாதனால லேண்டோட ரெவன்யூவை அந்த டேக்ஸை கொடுக்க முடியல. அண்ட் அப்படியே அந்த உற்பத்தி நடந்திருந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் அது யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடையும் போது என்ன பண்ணன்னு தெரியாமல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷன் போடுறாங்க. யாருக்கு? அந்த அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. பீஸ்ஃபுல் ப்ராட்டஸ்ட்டை நடத்துகிறாங்க. அமைதியான முறையில் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. பட் எதுவுமே வேலைக்காகலை. ஆஸ் தியர் ப்ளீ ஃபார் ரெஃபார்ம் வெண்ட் இன் வெயின், they revolted by refusing to accept any further advances and enter into new contracts. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் இருந்தால் வேலைக்காகாது, இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த பயிரை உற்பத்தி பண்ண மாட்டோம், இங்கே கிட்டேருந்து அட்வான்ஸும் வாங்க மாட்டோம், எந்த மாதிரியான புது கான்ட்ராக்டும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Peasants through the Indigo Revolt of 1859 to 60 were able to force the planters to withdraw from Northern Bengal. ஸோ அவங்களோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நார்தன் பெங்கால்லேருந்து இண்டிகோ பிளான்டர்ஸையே வெளியே போக வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நீ எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணு, எந்த சைடில் இருந்து வரக்கூடிய பீப்புளாகவும் இரு, நம்மளோட காமன் எனிமி யார்? பிரிட்டிஷ். ஏன்? நமக்கு பிடிக்காத ஒரு பயிரை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி உற்பத்தி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட்டி தான் நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு போய் விடுது. நெக்ஸ்ட், ஃபெமைன்ஸ் அண்ட் எமிக்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ். இது எல்லாமே நம்ம அந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணதான், நமக்கு நீங்கள் பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆஸ் இந்தியா பிகேம் இன்க்ரீசிங்லி டீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட், வீவர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் என்கேஜ்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்கு. இதனால் ஹேண்டிகிராஃப்ட் கைவினை தொழிலாளர்களும் ஆர்டிசன்ஸாக இருந்தவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே வேலை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க. There were recurrent famines due to the neglect of irrigation and oppressive taxation on land. டேக்ஸை மட்டும் அதிகமாக போடுறாங்களே தவிர அங்கே இரிகேஷன் சரியாக நடக்குதா, டேக்ஸ் நம்ம இவ்வளோ போடுறோமே அந்த லேண்ட் அதுக்கானதானா, அந்த மண்ணில் இவ்வளோ உற்பத்தி நடக்குமா அப்படிங்கிறத எதுவுமே கண்டுக்கல. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியல, விவசாயம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ மக்களும் விவசாயத்தை கைவிட ஆரம்பிக்கிறாங்க. Before the arrival of the British, Indian rulers had ameliorated the difficulties of the populace in times of famine by providing tax relief, regulating the grain prices, banning food exports from famine hit areas. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி இந்தியன் ரூலர்ஸ், இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த எந்த ஒரு அரசாக இருக்கட்டும், முகலாயர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஃபேமஸான ரூலர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்கிறாங்க, பஞ்ச காலங்களில் வரியில் வந்து கொஞ்சம் குறைப்பு அப்படிங்கிறத செய்கிறாங்க. அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்குறாங்க, நிறைய பாசன வசதிகள் செய்கிறாங்க, அணைகள் கட்டுறாங்க, இல்லைனா குளங்கள் ஏரிகள்லாம் வெட்டி கொடுக்குறாங்க, பாசன வசதிக்கு தேவையான மாதிரி கால்வாய்கள் வெட்டுறாங்க, இல்லைனா மார்க்கெட்டில் வந்து அந்த
விலையை வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸு, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் இருந்த ரூலர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது ஒன்றாவது பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீ எப்படியும் எனக்கு தேவையான டேக்ஸை வந்து நீ பே பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட் த பிரிட்டிஷ் extended their policy of non-intervention even to famines. அவங்க பஞ்சகாலங்கள்லேயும் தலையிடா கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. As a result, millions of people died of starvation during the Raj. It has been estimated that between 1770 and 1900, 25 million Indians died in famine. 1750 to 1900 கிட்டத்தட்ட அந்த 130 வருஷம் கேப்பில் 25 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பஞ்சத்தினால இறந்துருக்காங்க. வில்லியம் டிக்பாய், த எடிட்டர் ஆஃப் மெட்ராஸ் டைம், பாயிண்டட் அவுட் தட் during 1793 to 1900s alone, an estimated 5 million people had died in all the wars around the world, whereas in just 10 years, 19 million people died in India in famines alone. அதாவது ஒரு 130 வருஷத்தில் உலகம் முழுக்க நடந்த வார்லேயே 5 மில்லியன் பீப்புள் தான் இறந்துருக்காங்களாம். ஆனால் 10 வருஷத்தில் இந்தியாவில் பஞ்சத்தினால் இறந்தது 19 மில்லியன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் பஞ்சத்தோட நிலைமை வந்து எவ்வளவு சிவியராக இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. Sadly, when people were dying of starvation, millions of tons of wheat was exported to Britain. இங்கே மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சத்தில் இறந்துட்டு இருக்கும்போது பிரிட்டனுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, டன் கணக்கில் வீட்டை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். During the 1866 Orissa famine, for instance, while 1.5 million people starved to death, the British exported 200 million pounds of rice to Britain. ஒரிசாவில் மக்கள் கண்ணு முன்னாடி இறந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன செய்கிறாங்க, ரைஸை பிரிட்டனுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம், இங்கே எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்காமல். The Orissa famine prompted nationalist Dadabhai Naoroji to begin his lifelong investigation into Indian poverty. இந்த ஒரிசா ஃபெமைன் தான் தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இப்படி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் மில்லியன் கணக்கில் மக்கள் சாகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இவர் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியன் பாவர்ட்டிக்கு பிரிட்டிஷ் எந்த அளவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்கிறாங்க. The failure of 2 successive monsoons caused a severe famine in the Madras Presidency during 1876 to 78. இங்கே மദ്രാஸ் பிரசிடென்சிலையும் 2 பருவக்காற்று மழைகளும் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சுட்டு, அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யலை. நமக்கு தெரியும் தமிழ்நாடு அப்படிங்கிறது மேக்சிமம் பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். நம்மக்கிட்ட வந்து வற்றாத ஜீவநதிகள் அப்படிங்கிற ஆறுகள் கிடையாது. ஸோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டேம் மூலமாக பாசன வசதிகள் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்ம எதை மட்டும்தான் நம்பியிருக்கோம், பருவமழையை மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஸோ 2 வருஷத்துலேயும் என்ன செய்யலை, பருவமழை பெய்யலை. அதனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மദ്രാஸில் ஒரு பெரிய ஃபெமைன் ஒன்று வருது. The Viceroy Lytton adopted a hand-off approach similar to that followed in Orissa. இங்கே வைஸ்ராய் இருந்த லிட்டன் என்ன பண்ணுறாரு, ஒரிசா பஞ்சத்தப்போ என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஸ்டைலில் சொல்லிடுறாரு. ஒரிசா பஞ்சத்தப்போ என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல, அதே தான் மெட்ராஸ் பஞ்சத்தப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. An estimated 3.5 million people died in Madras Presidency. மദ്രാஸ் மாகாணத்தில் மட்டும் 3.5 மில்லியன் மக்கள் என்ன செய்கிறாங்க, பஞ்சத்தினால இறந்து போகிறாங்க. பட் அந்த டைமில் கூட இந்தியாவிலேருந்து வீட்டும் ரைஸ் எங்கே போயிட்டுருக்கு, பிரிட்டனுக்கு போயிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நிலக்கரி, தங்கம், வைரம் இப்படின்னு மட்டும் இல்லை, சாப்பிட்ற சாப்பாடை கூட என்ன செஞ்சுருக்காங்க, இங்கேருந்து சுரண்டிட்டு தான் போயிருக்காங்க. இன்டென்ஷர்ட் லேபர் நமக்கு தெரியும் இல்லையா, ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். The introduction of plantation crops such as coffee, tea, sugar in empire colonies such as Ceylon, Mauritius, Fiji, Malaya and the Caribbean Islands, South Africa required enormous labor. ஒரு கட்டத்தில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாகுது. பிளான்டேஷன்னா என்ன, தோட்டப்பயிர்கள், சரியா. பிளான்டேஷன் அப்படிங்கிறது என்னெல்லாம் செய்வாங்க, ரப்பர் தோட்டம் இருக்கும், காஃபி தோட்டம் இருக்கும், டீ தோட்டம் இருக்கும், ஸோ கரும்பு தோட்டம் இருக்கும், இது எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ் தான், சரியா. ஸோ இந்த பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த எல்லா யூரோப்பியன்ஸுமே என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காலனியை பிடிச்சிட்டு அந்த
சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிர் விளையுமோ அந்த இடத்துல அதை பயிரை விளைவிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட பிஸ்னஸை. அங்கே வேலை பார்க்குறதுக்கு பீப்புள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன செய்கிறாங்க, எங்கெங்கேருந்துலாம் பிள்ளை பிடிக்க முடியுமோ, ஆள் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் பிடிச்சிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த பிளான்டேஷனில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. மொரீஷியஸ், ஃபிஜி, மலாயா, சிலோன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பல பகுதிகளிலேருந்து பீப்புள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் மற்ற எந்த காலனியோட நிலைமையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஏன்னா ஆஃப்ரிக்காலலாம் ஒரு அனிமலை எப்படி வேலை பேசி எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரி சங்கிலி போட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை எடுத்துகிட்டு போனாங்க. ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே ஆஃப்ரிக்கன் பீப்புள் அனுபவித்த துக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்தளவுக்கு அவங்கள வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இன் 1815 the governor of Madras received a communication from the governor of Ceylon. நம்ம பார்த்தோம் இல்லையா, சிலோன்லேருந்து கவர்னர் சொல்கிறாரு மெட்ராஸில் இருக்கக்கூடிய கவர்னர்கிட்ட, இங்கே வந்து என்னது காஃபி பிளான்டேஷன் இருக்குது, எனக்கு வேலை பார்க்குறதுக்கு கூலிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இங்கே மெட்ராஸில் இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்ணுவார், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவார். தஞ்சாவூரில் இருக்கிற கலெக்டர் என்ன பண்ணுவார், ஆமாப்பா இங்கே தான் எனக்கு நிறைய பீப்புள் இருக்கிறாங்க, இங்கே நடந்த சண்டேல கூட அவங்களோட பயிர் எல்லாமே நாசமாக போயிருச்சு, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த டைமில் பீப்புளை வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பீப்புளை என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வறுமை தான் இருக்குது, ஃபெமைன் வந்துருச்சு அண்ட் பருவமழை போய்த்திருச்சு, அவங்க விளைவித்த எல்லா பயிர்களுமே மிலிட்ரி எக்ஸ்பெடிஷனால் நாசமாக்கிருச்சு, அதாவது அந்த பயிர்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி நமக்கு எங்கே வேலை கிடைக்குதோ, ஒரு வயசாதமாவது கிடைக்குதோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சத்தின் காரணமாக வேறு ஒரு நாடுகளுக்கு குடிபெயர அவங்க சம்மதிக்கிறாங்க. Who reported that the people were very much attached to the soil. Unless some incentive was provided it was not easy to make them move out of their native soil. But the outbreak of two famines, நம்ம எல்லாருமே அந்த மண்ணின் மைந்தன் கான்செப்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம் இல்லையா? இப்போ கூட என்ன சொல்லுவோம், நம்ம வந்து எங்கே போனாலும் நான் வந்து இந்த ஊருக்காரன், நான் வந்து அந்த ஊருக்காரன், இது என்னோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த பிளேஸ் மேலே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஸியாக பீப்புளை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது, ஸோ அவங்களுக்கு நிறைய அட்ராக்டிவான இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பீப்புள் இங்கே என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியாது, வேறு எங்கேயாவது போய் உயிர் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு பிளான்டேஷன் ஒர்க்குக்கு போக ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரெண்டு கொடுமையான பஞ்சங்கள்னால. forced the people without any prompting from the government to leave for Ceylon to work as coolies in coffee and tea plantations under the indentured labor system. ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், சரியா, கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூலிகளை அனுப்புறதுக்கு ஒரு மிடில்மேன் இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் மிடில்மேன் அப்படிங்கிறவர் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத. The abolition of slavery in British India in 1843 also facilitated the process of immigration to empire colonies. In 1837, the number of immigrant Tamil laborers employed in Ceylon coffee estate was estimated at 10,000. The industry developed rapidly and so did the demand for Tamil labor. இப்போ என்ன நடக்குது, ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இன்டென்ஷர்ட் லேபர், அதாவது ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களும் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அடிமைத்தனமும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்களுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பேச வராங்க. பட் இருந்தாலும் இது எல்லாமே வாய்ப்பேச்சுக்கு தானே தவிர அவங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் இல்லாதான் இருக்குது. இன்னொன்று, இந்த சிலோனில் வந்து அவங்களோட உற்பத்தி பிளான்டேஷன் ஒர்க்கில் அவங்களோட உற்பத்தி அதிகமாகும் போது அங்கே வந்து இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ் லேபருக்கான டிமாண்டு அதிகமாகுது. In 1846, its presence was estimated at 80,000 and in 1855 at 128,000 persons. In 1877, the famine year, there were nearly 380,000 Tamil laborers in Ceylon. கொஞ்சம் வருஷத்தில் 10 வருஷ கேப்பில் எவ்வளோ பேர் சிலோனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு சாப்பிட கூட வழி இல்லாத அளவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அதனால தான் உலகத்தில் ஏதாவது ஒரு மூளைக்கு போயாவது உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக கான்ட்ராக்ட் போட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க தமிழ் பீப்புள். Besides Ceylon,
Many Indians opted to emigrate as indentured labor to other British colonies. அதாவது சிலோனுக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை, வேறு எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கு பீப்புள் ரெடியாக இருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, மொரீஷியஸ், ஃபிஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் என்ன செய்கிறாங்க, இந்தியன் பீப்புள் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட்ஸ் செட்டில்மெண்ட்ஸ், கரீபியன் ஐலாண்ட், ட்ரினிடாட், ஃபிஜி, சவுத் ஆஃப்ரிக்கா. In 1843, it was officially reported that 30,218 male, 4,307 females had entered Mauritius as indentured labor. By the end of the century, some 500,000 laborers had moved from India to Mauritius. 30,000 5 லட்சம் லேபர் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மூமெண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். Indentured labor. Under this penal contract system, laborers were hired for a period of 5 years and they could return to their homeland with passage paid at the end. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு வேலை செய்யணும். சரியா, அவங்க வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக. அண்ட் இந்த 5 வருட காலம் முடிந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான காசை கொடுத்து அவங்கள சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. Many impoverished peasants and weavers went hoping to earn some money. அவங்க வந்து கோடிக்கணக்காக சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வீடு கட்டணும், மாளிகை கட்டணும்லாம் போகல, ஏதாவது சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. It turned out to be as worse than slave labor. அடிமைத்தனத்தை விட ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது. The colonial state allowed agents, கண்காணிஸ், to trick or kidnap indigent landless laborers. அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஆசை வார்த்தை காட்டுறாங்க, என்னப்பா இங்கே தானே இருக்கோம், லேண்டு போச்சு, உன் பயிர் போச்சு, எதுவுமே பண்ண முடியல, அங்கே வந்தால் ஏதாவது காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா பீப்புளும் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. The laborers suffered terribly on the long sea voyages and many died on the way. அந்த இடத்துக்கு போகிற வழியிலே நிறைய பேர் இறந்துடுறாங்க. The percentage of deaths of indentured labor during 1856 to 57 in a ship bound for Trinidad from Kolkata as follows: 12.3% of male, 18.5% of female, 28% of boys, 36% of girls, 55% of infant perished. போனதில் பாதிக்கு பாதி என்ன செஞ்சிடறாங்க, வழியிலேயே இறந்துடுறாங்க. ஸோ இன்டென்ஷன் லேபர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட நீங்கள் இப்படி பீப்புளை ட்ரீட் பண்ணுறதும் தப்பு. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஹியூமன் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எடுத்துக்காட்டியும் மக்கள் என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக திருப்புறாங்க. ஸோ இது சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். வேறு என்னென்ன பேக்ரவுண்ட்லலாம் நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.